அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரு பாலிடிக்ஸ். திமுக தோல்வி விளிம்பில் இருக்கிறதா? இன்னைக்கு இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா இப்போ போட வேண்டிய சிச்சுவேஷன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும். திமுக கூட்டணியில இருந்து டிவிக்கு விலகிறேன் என்று நீங்க நினைக்கிற டிவிகே இல்ல. தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆ இவங்க வேல்முருகன் அவர்கள் பிரஸ் மீட் வச்சு திமுகலேருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி விலகுறாங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தொகுதி தான். சீட் எவ்வளோ குடுப்பாங்க, பேச்சுவார்த்தை ஒத்து வராம போயிருக்கலாம். அதனால விலகி வந்திருக்கிறா. உடனே பிரஸ் மீட்ல என்டிஏ கூட்டணியில இணைவீங்களா? நீங்க சேருவீங்களான்னு கேட்டதுக்கும் இல்ல, அதுக்கும் நாங்க போக மாட்டோம்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 தான். ஒண்ணு தனித்து நிக்கலாம், இல்ல வேற எங்கேயாச்சும் கூட்டணி போலாம். அந்த கூட்டணி போறதுக்கும் யார் கூட போலாம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கூட. அது பெர்சன்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா கம்மி தான். ஏன்னா, விஜய் கூட போனா அவரோட வே ஆஃப் பாலிடிக்ஸே வேற. என்னதான் கூட்டணியில இருந்தாலும் கூட அப்பப்போ எதிர்த்து எதிர்த்து பேசுவாரு. அவர் ஒரு எம்எல்ஏ அந்த கட்சியில ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேன். அவரோட ஸ்பீச், வே ஆஃப் ஸ்பீச் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ விஜய் கூட வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு 20% கூட சொல்லலாம். அதுவே நான் அதிகமா தான் சொல்றேன் என்னை பொறுத்தவரைக்கும். இன்னொரு ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராமதாஸ், சசிகலா இந்த கூட்டணி. இந்த கூட்டணியோட பெருசா தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது 5வது ஒரு பெரிய கூட்டணின்னு சொல்லலாம். இது அடுத்த காணொளியில பார்க்கலாம். ஸோ அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால திமுக பெரிய பாதிப்புன்னு நீங்க கேட்பீங்க. அதாவது வேல்முருகன் அவர்களோட ஸ்பீச் நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தப்பு செஞ்சா சுட்டி காமிப்பாங்க. அதே டைம்ல சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா கூட்டணி கட்சி வேற வழி இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவரு அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. திமுக இந்த இடத்துல எவ்வளவு ஊழல் பண்ணாங்க, எந்த அமைச்சரு, கஞ்சா, இங்க நடக்கிற பாலியல் வன்கொடுமை ஏ டு இசட் எல்லாமே எனக்கும் தெரியும். இங்க யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லின்னு ஒரு பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. ஸோ அது பெரிய தாக்கத்தை தேர்தல் நேரத்தில் ஏற்படுத்தும். இது அந்த திமுகவோட வலுவான கூட்டணி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுல சின்ன ஒரு வீரல் கண்டிப்பா ஏற்படுத்தும். இதை தாண்டி திருமாவளவன் அவர்கள் விசிகாவோட விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி அந்த சீட்டு பங்கீடு அவருக்கும் அதே பிரச்சனை தான். அவருக்கு என்ன ஒரு ஆதங்கம்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா அவங்களுக்கு அந்த தேமுதிகவுக்கே 8 சீட்டுலாம் குடுத்துருக்காங்க. விசிக திமுக கூட கூட்டணி கட்சியாக இருந்தபோதும், ஒரு விசிகான்னு தனி கட்சி தெரியாத அளவுக்கு, அதாவது இதனால திருமாவளவன் அவர்கள் விசிகாவோட தலைவரா, இல்ல திமுகல ஒரு அங்கமா? ஏன்னா அந்த அளவுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. எந்த தவறு செய்தாலும், சப்போர்ட்னா நீங்க நல்ல விதமா நினைக்காதீங்க. எந்த தவறு செய்தாலும் மௌனம் பேசாம இருந்து, அது கூட்டணி தர்மமா அது அவங்களோட இஷ்டம். அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அதுக்காச்சும் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா சீட் கிடைக்கும். அது அந்த ஆதங்கம் தான் அந்த ஒரு காணொலியாக அவர் சைட்ல இருந்து ஒண்ணு வந்தது. அது